அஸ்திவாரமே கேள்விக்குறியாகிவிட்டது. என் கோரிக்கையை மறுக்காதே. மானிடர்கள் முனிவர்களுக்கு துணை நிற்கிறார்கள். நீருக்கு வெளியில் நடப்பது எனக்கு தேவையில்லாதது. என்னுடைய இந்த ராஜ்யம் என் பலத்திற்கான அடையாளம். என்ன நேர்ந்தது மகராசுரா? என்ன உனக்கு அவ்வளவு அவசரம்? ஒருவர் அவரின் தவ பலத்தால் நீ இந்த நதியில் ஓர் எல்லைக்குள் கைதியாகத்தான் இருக்க முடியும். உன்னால் ஒரு நொடி கூட நீரை விட்டு வெளியே இருக்க முடியாது. என்னை எதுவும் செய்ய முடியவில்லை. நான் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த 100 ஆண்டுகள் ஓடிவிடும். 100 ஆண்டுகள்? ஒருவேளை பல காலமாக மாறிவிட்டால் நீ என்ன செய்வாய்? யாரை பற்றி கூறுகிறாய்? யாரது? அவன்தான் பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று சபதமேற்றிருக்கிறானே, அந்த ராமன். அவனால் தானே அசுர குலம் இன்று அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவனது மகன்களும் அசுரர்களை அழிக்க சபதமேற்றிருக்கிறார்கள். முனிவர்கள் மானிடர்களுடன் சேர்ந்து நம்முடைய அசுரர்களின் அழிவில் பங்கெடுக்கிறார்கள். எப்படி நீ இந்த பகுதியில் நஞ்சை நிரப்பினாயோ, நான் ராமராஜ்யத்தில் நஞ்சை நிரப்பி விடுகிறேன். எனக்கு ராஜ்யம் ஆழ்வதில் எந்த விருப்பமும் கிடையாது. ஆனால் உனக்கு இருக்கிறதே, இந்த உலகத்தையே ஆள்கின்ற வாய்ப்பு வேண்டுமா? நான் இங்கு என் மன அமைதியை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் இங்கும் மன அமைதியின்றி தவிக்கும் கிராம மக்களை பார்க்கிறேன். என்னுடைய விருப்பம் எல்லாம், என்னுடைய இந்த தவம் மகராசுரன் மற்றும் அவனுடைய அசுரர்களின் முடிவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். நீங்கள் அந்த முனிவரின் அருகாமையில் இருப்பதுதான் நல்லது. என்னை அழிக்கும் சக்தி இங்கு யாருக்கும் கிடையாது. பிறகு ஏன் நான் பயப்பட வேண்டும்? என்னுடைய பாதையிலிருந்து அவனை நான் அழித்து விட்டால் எனக்கு எதிரே கிடையாது. என்னுடைய ரத்த துளியை நம் பணிக்காக அனுப்பிவிட்டேன் மகராசுரா. அந்த முனிவரின் கதையை முடித்து விடுங்கள். தர்மத்தை அதர்மம் வெல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன நினைத்தாய் ராமா? அவ்வளவு எளிதாக நீ என்னை கொன்று விடுவாயா? எங்கிருக்கிறாய் அங்கதா? என்ன செய்வேன்? நான் இவர்களை எப்படி தடுத்து நிறுத்துவேன்? இந்த கன்னியை கடத்தி வந்து உங்கள் கணவர் மிக பெரும் தவறை இழைத்திருக்கிறார். அவரை காப்பாற்ற அல்ல, பிரபு ஸ்ரீ ராமரின் கரங்களால் முக்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் பிரம்மனே போற்றி. தினம் கூறுவதை நிறுத்துங்கள். இல்லை என்றால் அம்மா, நீங்கள் கவலையை விட்டு உங்கள் தவத்தை தொடங்குங்கள். ஆமாம் அம்மா, உங்களை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். முழுமையாக முடிக்கும் வரையில் நாங்கள் உங்களுக்கு கவசமாக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய தவம் முடிந்த பிறகு நான் அந்த காட்டு காளையை பற்றிய முழு கதையையும் கேட்க வேண்டும். நதி தாயே, நான் தவம் இருப்பதற்கு அனுமதி கொடுங்கள். மகராசுரனின் சேனை வந்துவிட்டது. வேகமாக மரத்தின் பின் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். வனதேவி, நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். என்னுடைய தவம் முழுமையாக முடியும் வரை இங்கிருந்து நான் நகர மாட்டேன். இப்போது நாம் என்ன செய்வதா? தர்மம் கூறுவதை செய்வோம். குசன், நீ இங்கேயே அம்மாவோடு இரு. மற்றவர்களை நான் காப்பாற்றுகிறேன். அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சரி அன்னையே. தங்களின் ஆயுதம் தவறாக பயன்பட்டு விட்டது சந்திரதேவா. எனக்கு அனுமதி தாருங்கள்.
நீயாவது வாழணுமே. என்னுடைய மரணம் என் கரங்களால் நிகழ வேண்டும்.